2026 சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளுக்கு குறையாமல் பாஜக போட்டியிட வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்து அவங்க தொடர்ச்சியாக வேலை செய்துட்ருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அண்ணாமலை ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது. ஆனால் திடீர்னு அண்ணாமலை என்னுடைய தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து நான் விலகுகிறேன், அதற்கான காரணங்களை தலைமையிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, அவரோட நான் இந்த தருணத்தில் நான் இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. இதை பற்றி விசாரிக்கும் பொழுது அவருடைய தந்தைக்கு நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லை அப்படின்றது உண்மையான தகவல் தான். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரையில் 6 தொகுதிகளுக்குள்ளே தன்னை சுருக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 234 தொகுதிகளையும் கவர் பண்ணக்கூடிய வகையில் கட்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள், அப்புறம் மூத்த கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு 72 பேரை தேர்தல் பொறுப்பாளர்களாக நயினா நாகேந்திரன் நியமித்திருந்தார். இதில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருடைய பேரும் இருந்தது. இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. மதுரை சவுத்து, அதே மாதிரி சிங்காநல்லூர், அப்புறம் காரைக்குடி, பத்மநாபபுரம், விருகம்பாக்கம் அப்படின்னு ஒரு 6 தொகுதிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 6 தொகுதிகளுக்கும் முழுமையான பொறுப்பு அவர் தான். அங்கே பிரச்சார கூட்டங்கள் நடத்துவது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைத்து தேர்தல் வேலைகளில் ஈடுபட செய்வது அப்படின்னு எல்லா பொறுப்பும் அவருடைய பொறுப்பாக இருந்தது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் கட்சி தன்னை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்கணும். ஏன்னா அவருக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த கூட்டம் பாஜக தொடர்பாக நடந்தாலும், பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் வரக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அண்ணாமலையுடைய பெயரை சொல்லும்போது ஒரு பெரிய ஆரவாரம் இருப்பதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவரை பொறுத்தவரையில் தனக்கான ஆதரவாளர்கள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. ஸோ தன்னை 234 தொகுதிகளையும் பயன்படுத்தியிருக்க வேண்டும், எனக்கு ஒரு 6 தொகுதி கொடுத்து என்னை சுருக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் மாற்றப்பட்டதுக்கு பிறகு உரிய அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கமும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக அண்ணாமலையை பற்றி பேசும்பொழுது அவர் ஆம்பிஷியஸ் அக்ரஸிவ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடியவர். அவரை பொறுத்தவரையில் தனக்கான பிரபல்யம், தனக்கான ஆதரவு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கிறது. தன்னை கட்சி இன்னும் சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் லீடர்ஷிப் ரோலில் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னும் பார்ப்பாங்க அப்படின்றது நிறைய தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்றது ஆர்எஸ்எஸ் டிவன், ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வளரக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இப்போ அந்த கட்சிக்கு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் கேடர்ஸ் இருக்கிறாங்க. பொதுவாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலேருந்து அந்த பயிற்சி பட்டறையிலேருந்து வரக்கூடியவர்கள் இருப்பாங்க, தீவிரமான இந்துத்துவவாதிகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சனாதானிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் அது இருக்கிறது. ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்லேருந்து வரும்பொழுது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் அவர் அதுலேருந்து விலகிட்டாரோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீனியர் லீடர்ஸ்ட்டை அவர் கன்சல்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாரு, தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், தன்னை பிரபலியப்படுத்துவதற்கான முயற்சி பண்ணுறாரு, ஒரு வார் ரூம் செட் பண்ணி தன்னுடைய புகழையும் தன்னை பற்றியான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சுய விளம்பரம் தேட முயற்சிக்கிறார் அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக டெல்லி தலைமை அப்படின்றது அண்ணாமலையை தான் பிலீவ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை என்ன நினைத்தாரோ அதன்படி டெல்லி தலைமை அவருக்கு கோஹெட் கொடுத்து சுதந்திரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோஹெட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக பாஜக அந்த கூட்டணியே முறிவடைந்தது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அலைன்ஸுன்றது அண்ணாமலையை முன்னிறுத்தி அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த தேர்தலில் 18% வரை அந்த அலைன்ஸ் அப்படின்றது பெற்றது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எடுத்த அந்த 18% அப்படின்றது 2014 என்டிஏ தலைமையிலான அந்த கூட்டணி பெற்றிருந்தது. ஸோ அண்ணாமலையும் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அண்ணாமலையும் வெற்றி பெறவில்லை அப்படின்றது ஒரு ரிசல்ட்டாக இருந்ததுனால கோயிங் ஹெட் 2026 எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அதை மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்திலேயாவது சட்டமன்றத்துக்குள்ளே உறுப்பினர்களை அனுப்பணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய
ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அப்போ அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அண்ணாமலையுடைய சஜஷனையோ நம்பி நம்ம வந்து இந்த எலெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு இன்னும் வந்து மெச்சூரிட்டி லெவல் தேவைப்படுது, இல்லை அவருக்கான அனுபவம் அப்படின்றது இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் முழுக்க முழுக்க இந்த முறை வந்து அண்ணாமலையுடைய சஜஷனை பாஜக டெல்லி தலைமை வந்து ஏற்கவில்லை, அண்ணாமலைக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 2026 எலெக்ஷன் அப்படின்றது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதிமுக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டிசிஷன் படி நம்ம போகலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு பாஜக டெல்லி தலைமை எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு வந்து எந்த முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்களா பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ணாமலையை பொறுத்தவரையில் 2031 பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளராக, இந்திய அலைன்ஸுடைய முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2031 அரசியல் கிழமை முற்றிலும் மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவுடைய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பார். அப்போ வந்து அக்ரஸிவான ஒரு அரசியல் தலைவராக தாவேகாவுடைய தலைவர் விஜயும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் பாஜகவுடைய முதல்வர் முகமாக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் பாஜகவை பொறுத்தவரையில் பார்ட்டி வித் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜக ஒவ்வொரு நகர்வையும் வந்து ரொம்ப அளந்து பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இந்த முறை வந்து அண்ணாமலையை நம் தேர்வு செய்யாமல் நைனா நாகேந்திரனை வைத்து இந்த அலைன்ஸை எப்படி நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த அலைன்ஸ் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்துவது அப்படின்றது தான் இன்றைக்கி பாஜகவுடைய ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கிடையில் வந்து அண்ணாமலை வந்து தாவேகா பக்கம் போய் ஜாயின் பண்ண போகிறாரு, அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்க போகிறாரு, அண்ணாமலை வந்து திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் தனக்கான ஆதரவாளர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் இந்த முறை சுயேட்சையாகவும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் எல்லாம் வந்து உண்மைத்தன்மை அப்படின்றது குறைவாக இருக்கிறது. அண்ணாமலை வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு கேட்டது உண்மை. ஆனால் சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக இந்த முறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் கலை யதார்த்தம். ஏன்னா மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஓரளவு வளர்ந்திருந்தாலும் அதிமுகவுக்கென்று செல்வாக்கான சில தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதியில் சிங்காநல்லூர் தொகுதி அப்படின்றது முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2006 சட்டமன்றத்திலேருந்து 2021 வரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் 2016 ஜெயிச்சிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அதிமுக ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக சிங்காநல்லூர் தொகுதி அப்படின்றது இருந்தது. அண்ணாமலைக்காக சிங்காநல்லூர் தொகுதியை எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துருவாரா அப்படின்றது தான் கலை யதார்த்தம். அதனால் வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்படின்றது தான் கலை யதார்த்தமாகவும் இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய பொசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணாமலையை வந்து இன்னும் பெட்டராக பயன்படுத்தணுமா பாஜக, இல்லை பாஜக வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனோட மூவ் பண்ணுறதுனால அண்ணாமலையுடைய ரோல் அப்படின்றது 2031 தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.